எந்தெந்த ராசிக்காரர்கள் எந்தெந்த செடியோட வேர் அல்லது இலை அல்லது அதில் இருக்கக்கூடிய பூவை ஒரு சின்ன பிளாஸ்டிக் கவர்ல போட்டு அவங்களோட ஹேண்ட்பேக்ல கொண்டு போகும் பொழுது அந்த காரியம் பழிக்கும் அப்படிங்கிற கருத்து. வாழ்வில் முன்னேற்றம் அடைய உங்கள் கைராசியான டாக்டர் AS மகாஸ்ரீராஜன் அவரை ஒரு முறை சந்தியுங்கள். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் செய்வோம். நமஸ்காரம் நமஸ்காரம் மாவ சிவ. எந்தெந்த ராசிக்காரர்கள் எந்தெந்த செடியோட வேர் அல்லது இலை அல்லது அதில் இருக்கக்கூடிய பூவை ஒரு சின்ன பிளாஸ்டிக் கவர்ல போட்டு அவங்களோட ஹேண்ட்பேக்ல கொண்டு போகும் பொழுது அந்த காரியம் பழிக்கும் அப்படிங்கிற கருத்து. அப்படி இல்லை என்றால் எங்கேயாவது கோவில்கள்ல வளர்க்கப்பட்டாலும் அவர்களுக்கு அந்த யோகம் கண்டிப்பாக உண்டு. முதலாவதாக மேஷராசியை பார்ப்போம். இந்த மேஷராசிக்காரர்கள் தும்பை செடியை வளர்க்கும் பொழுது அதனுடைய ஒரு வேர் அல்லது அதோட தண்டு பகுதி அதோட இலைய ஒரு பிளாஸ்டிக் கவர்ல போட்டு பையில கொண்டு போகும்போது ஒரு காரியம் உங்களுக்கு வசியமாகும். ரிஷபமாக இருந்தால் அம்மான் பச்சரிசி அப்படிங்கிற ஒரு செடி, அந்த செடியை உடைச்சிங்கன்னா பால் வெள்ளையா வரும். அந்த பாலை எடுத்து இந்த பிம்பிள்ஸ்ல வச்சாலும் அந்த பிம்பிள்ஸ் வந்து கொஞ்சம் வளராமல் அப்படியே நிற்கும். அதை அவர்கள் எடுத்து செல்லும் பொழுது இவர்களுக்கு வசியம் ஏற்படுகிறது. மிதுனராசி, அதாவது இதுக்கு பேரே, இந்த செடிக்கு பேரே அற்ற இலை ஒட்டி எலும்பொட்டி செடி, எலும்பொட்டி செடின்னு சரி இருக்கு. கடகராசியாக இருந்தால் நத்தைச்சூரி அப்படிங்கிற செடியை அந்த வேறு இல்லை அந்த இலைய அவங்க வந்து பையில போட்டு கொண்டு போனா அவசியமாகும். சிம்மராசிக்காரர்களா இருந்தால் விஷ்ணு கிராந்தி மூலி அப்படின்னு சொல்லுவார்கள். விஷ்ணு கிராந்தி ரொம்ப ரொம்ப விசேஷமானது. அந்த காலகட்டத்தில் ராஜாக்கள் போருக்கு செல்லும் பொழுது இந்த விஷ்ணு கிராந்தி செடியை எடுத்து செல்வார்கள். அந்த போருக்கு செல்லும் பொழுது கூட அந்த போரில் தளபதி முக்கியமான நபர் எவரோ, அதுல யார் சிம்மராசியில் இருக்காங்கன்னு பார்த்து இருந்து இந்த விஷ்ணு கிராந்தி செடியோட வேற அந்த போர்வாளுக்கு பின்னாடி ஒரு துணியில சுத்தி கொண்டு போனதா நிறைய சில கருத்துக்கள் இருக்கின்றன. கன்னிராசி நேயர்களாக இருந்தால் இவர்கள் துளசி செடி கண்டிப்பாக வளர்க்கப்பட வேண்டும். வெளியே செல்லும் பொழுது துளசி இலையை கொண்டு போறது ரொம்ப ரொம்ப விசேஷம். அந்த காரியம் பலிதமாகும். வாஸ்து, நியூமராலஜி, புரோனாலஜி, ஜெம்மாலஜி மற்றும் உலகிலேயே முதலாக புதிய கண்டுபிடிப்பான நியூமராலஜியில் விரைவில் வெற்றி தரும் புரோனோடைபாலஜி என்ற புதிய ஃபார்முலாவை அறிமுகப்படுத்தியவர் எம்பையர் ஆஃப் நியூமராலஜிஸ்ட், வேர்ல்ட் ஃபேமஸ் என்ஜினியர் AS மகாஸ்ரீராஜன். Struggling with traditional ways for hours to wash the dull and tarnished copper brass utensils? Here comes a magic liquid to make your work easier. Few drops that can remove the tarnishness and restores the shine instantly. Mavashiva Copper Brass Cleaning Liquid is suitable for all your puja items and cookwares, which is made up of copper, brass and bronze. It is easy to use, saves your time and keeps a long-lasting shine. துலாம் ராசிக்காரர்களா இருந்தால் சென் நாயுருவி, நாயுருவில ரெண்டு இருக்கு. பச்சையா ஒரு நாயுருவி இருக்கும், இன்னொன்று வந்து அந்த குச்சி பூரா ஒரு ரோஸ் கலர்ல சகப்பா இருக்க மாதிரி இருக்கும். தட் இஸ் கால்ட் அஸ் சென் நாயுருவி. இந்த சென் நாயுருவியோட குச்சி அல்லது வந்து வேர் கொண்டு போனா வசியமாகும். இந்த குழந்தைகளுக்கெல்லாம் தாயத்து போடுகிறார்கள் அல்லவா, அந்த தாயத்துக்குள்ள என்ன இருக்குன்னு கேட்டா சென் நாயுருவி குச்சி தான் இருக்கும். அதுதான் அதிகமா இருக்கும். விருச்சிகராசி நேயர்களா இருந்தால் இவர்கள் மஞ்சள் கிளுகிழுப்பை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செடி,
மஞ்சள் கிளுகிழுப்பை அப்படிங்கிற செடி கொண்டு போறது ரொம்ப ரொம்ப நல்லது, வளர்த்துறது நல்லது. தனுசு ராசி பர்சன்ஸா இருந்தா சிவனார் வேம்பு மூலி இந்த செடியை அவங்க வீட்டில் வளர்க்கலாம், அல்லது போகும் பொழுது ஒரே ஒரு வேரை வச்சிருந்தா அது வருஷ கணக்கில் அப்படியே நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கலாம், தப்பு இல்லை. மகர ராசி நேயர்களா இருந்தால் யானை வணங்கி அப்படிங்கிற செடியை வளர்க்கப்படலாம், தவறுதும் இல்லை. கும்பராசி நேயர்களா இருந்தால் தகரை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செடி, இந்த பூ வந்து மஞ்சளா பூ பூக்கும். இது இங்கிலீஷோட பேர் வந்து எனக்கு என்ன, சென்னா டோரோ, டிஓஆர்யூ, சென்னா டோரோ. மீனராசி நேயர்களா இருந்தால் குப்பை மேனி செடி வளர்க்கப்படலாம். அதனுடைய வேரை நல்ல நாளில் காப்பு கட்டி உங்களுக்கு யோகமான நட்சத்திர நாளில் சாபனவர்த்தி அந்த செடிக்கு வாங்கி காப்பு கட்டி கற்பூரம் காமிச்சிட்டு அதை வேற பிடிங்க சுத்தமாக கழுவிட்டு அதை காய வச்சு பாடம் பண்ணிட்டு ஒரு மஞ்சள் துணியில் கட்டி நீங்க போட்டுட்டு ஒரு பேக்ல கொண்டு போற காரியம் வரைமுறைக்கு உட்பட்டு நடந்தே தீரும் அப்படிங்கிறது சாஸ்திரங்கள் கூறுகிறது. நம்பிக்கை இருப்பின் நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம், தவறுதும் இல்லை. இது ஒரு பெரிய செலவும் இல்லை. நிறைய நேயர்கள் மெயில் மூலமாக இல்லை ஃபோன் மூலமாக, சார் உங்களை நாங்கள் நேரில் பார்க்கணும், கிட்டத்தட்ட நீங்கள் ஃபீல்டில் 30-35 வருஷமா இருக்கீங்க, உங்களை நேரில் பார்க்கணுன்னு இருக்கேன், எங்கள் பையன் 1வது படிக்கும் போது வந்து பார்த்தது, இப்போ கிட்டத்தட்ட வந்து கல்யாணம் பண்ணி குழந்தை பிறந்துருச்சு, உங்களை பார்க்கவே முடிய மாட்டேங்குது, உங்களை பார்க்க வரணும், டைரக்ட் கன்சல்டேஷன் எடுக்கணும் அப்படின்னு நினைச்சால் 9944439027 இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம். ஃபோன் கன்சல்டேஷன் இருக்கு, ஆடியோ வீடியோ கன்சல்டேஷன் இருக்கு. உங்களுக்கு எது தேவைப்படுகிறதோ நீங்க கேட்டு வாங்கிக்கலாம், தவறுதும் இல்லை. இது போன்ற சில மூலிகை செடிகளை பயன்படுத்தி நம்முடைய காரியங்களை வசப்படுத்தி வாழ்வில் வெற்றி நடை போடுவோம். அன்புடன் டாக்டர் ஏஎஸ் மகாஸ்ராஜன் மாவ சிவன். வாஸ்து, நியூமராலஜி, புரோனாலஜி, ஜெம்மாலஜி மற்றும் உலகிலேயே முதலாக புதிய கண்டுபிடிப்பான நியூமராலஜியில் விரைவில் வெற்றி தரும் புரோனோடைபாலஜி என்ற புதிய ஃபார்முலாவை அறிமுகப்படுத்தியவர் எம்பையர் ஆஃப் நியூமராலஜிஸ்ட், வேர்ல்ட் ஃபேமஸ் என்ஜினியர் ஏஎஸ் மகாஸ்ரீ ராஜன். ஒலிகள்ல கூட மங்களமானது அமங்கலமானதுன்னு இருக்கு. அதனாலதான் சில ஒலிகளை பேசாம தவிர்க்கிறோம், ஒரு சிலதை கர்ப்பகிரகத்துல கூட உச்சரிக்கிறோம். நம்ம பேர்ல நம்ம ராசிக்கு பொருந்தி வராத சில ஒலிகளை மாற்றி அமைச்சா நம்ம வாழ்வு சுபீட்சமா